சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மங்கள செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எனக்கு எப்போதும் என் செவிகளில் கெட்ட காரியங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சாயப்பா, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? எல்லோரையும் அன்பாகவும் பாசமாகவும் பரிதாபமாகவும் பார்த்து கொள்ளும் எனக்கு உண்மையான உறவு கிடைக்காதா? உனக்காக யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்று தெரியும் போது என் வாழ்க்கையை எதற்காக என்று வெறுப்பாக இருக்கிறது. இன்று இதனையோடு ஆனால் மனதில் விரட்டியோடு இருக்கும் முன்னிடம் இப்படிப்பட்ட செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் என்று தெரியும் போது எனக்கும் மன மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. யாருக்கேனும் யாராவது ஒருவராவது இருக்க வேண்டும், எனக்காக இவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில் பிடிப்புகள் இருக்கும். அந்த பிடிப்புகள் இல்லை என்றால் வாழ்வு விரக்திதானே இருக்கும். இதுவரை உனக்கு அப்படி யாரும் இல்லாமல் வேண்டுமானால் இருந்திருக்கலாம். அதாவது உண்மை மனதோடு உன்னோடு உன்னை அன்பை காட்ட யாரேனும் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று கூறுகிறேன். இப்போது உனக்கான ஒரு உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இனியும் யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வரும் உறவையும் இழந்தால் நான் எதுவும் செய்ய முடியாது. வாய்ப்புகள் வரும்போது நீதான் அதை அழைத்து கொள்ள வேண்டும். அதை வாரி அள்ளி தூக்கி கொள்ள வேண்டும். எப்போதும் உன் கண்களுக்கு நீராக எது வந்தாலும் நல்லதா கெட்டதா என்று பார்த்து கொண்டு அதை நீ அடைவதற்கு என்ன வழி என்று நீதான் நேசித்து செயல்பட வேண்டும். நீ யோசித்து முயற்சி எடுக்கிறாய் என்று எனக்கு தெரிந்தாலே அதில் உனக்கு நான் வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பேன். நீ மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது. அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். தானாக வரட்டும், பார்த்து கொள்ளலாம், கிடைக்கும் போது பெற்றுக்கொள்ளலாம் என்று இருந்தால் நானும் வளர்ச்சியும் போகத்தானே செய்வேன். உன்னை பார்த்து கொண்டிருப்பேன். அதனால் தான் சொல்கின்றேன், இந்த காரியத்தை நீ கையெடுத்தாலும் உன் சாயப்பா முன்வைத்து வந்து விட்டாய் என்றால் அதில் உனக்கு நான் முன்னேற்றத்தை கொடுக்கத்தான் போகிறேன். உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உறவே ரசித்திருக்கும் தெரியாமல் உன்னை ரசித்து வாழ்ந்து வந்த உறவு. அந்த உறவு உன்னை போலத்தான் வெளியில் சொல்ல முடியாது அன்பை வைத்துக்கொண்டு உன்னை பார்த்து ரசித்து வந்தது. ஆனால் இன்று உன்னை தேடி வந்து தன் மனதில் இருக்கும் அன்பை வழிகாட்டி உனக்கென நான் இருக்கின்றேன் என்று கூறி உன் வாழ்வில் பல நன்மைகளை அந்த உறவாய் நீ பெறப்போகிறாய் என்பது உண்மை, சத்தியம். நம்பினால் கட்டாயம் இது நல்லதாக நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இது கிடைக்காமல் போகவும் வாய்ப்பிருக்கிறது. ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை யார் மீது வைக்கிறோம் என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. பார்த்து பழகு என் குழந்தையே. எல்லோரிடத்திலும் நீ உண்மையாக இருக்கலாம், எல்லோரும் உன்னை உண்மையாக நினைக்கலாம். ஆனால் நீ உண்மையாக இருந்தால் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.